நம்ம லடாக் ரைடில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ஹாரன் ஒர்க் ஆகலையே அப்படின்ட்டு நான் ஹாரன் ஒயரை பிடிங்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் மாட்டினேன். அப்படி மாட்டும் போது சாவி ஆனில் வச்சுட்டே வந்து 2 ஒயரை வந்து டைட் பண்ணிட்டேன். அப்படி டைட் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஃபியூஸ் போயிருந்துருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. இக்னிஷனில் வந்து கரண்ட்டே வரல. ஸோ நம்ம சரவணன் மெக்கானிக் அண்ணன் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்புறமாக்க ஃபியூஸ் அந்த பக்கம்னு சொல்லி கழட்டிட்டு இப்போ பார்த்தோம்னா இந்த பேட்டரிக்கு பக்கத்தில் இங்கே மேலே பார்த்தோம்னா ஒரு இது ஒன்று இருக்கும், அதில் தான் ஃபியூஸ் இருக்கும், இதுக்கு உள்ளே இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு அந்த ஃபியூஸ் பார்த்தோம்னா போயிடுச்சு. நல்ல வேலை வண்டி வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு ஃபியூஸ் போனது கிடையாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபியூஸ் எப்போவுமே இருக்கும், எல்லா பைக்லையுமே வந்து ஒரு ஃபியூஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்படி எனக்கும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபியூஸ் இருந்துச்சு, அதை எடுத்து மாட்டினேன். இப்போ போகிற வழியே இன்னொரு ஃபியூஸ் வாங்கிக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி லடாக் ரைடில் உங்களுக்கு வந்து பைக் சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளங்கள் வரும். ஸோ எப்போவுமே பேனிக் ஆகாமல் அது என்னென்னு உங்களுக்கு யாராவது மெக்கானிக் யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாங்கன்னா கேட்டு அதை தெரிஞ்சு சரி பண்ண முடியுதா பாருங்கள். இல்லைனா நியர்பை மெக்கானிக் எங்கேயாவது இருந்தாங்கன்னா உடனே சரி பண்ணுங்கள். ஓகே, பாய்.